ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பாலக்கு பூரி ராஜ்மா மசாலா. இது எப்படி செய்யலான்னு வந்து பார்க்கலாம் வாங்க. ராஜ்மா வந்து 200 கிராம்ஸ் வந்து நான் நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஊற வச்ச ராஜ்மாவை வந்து 5 விசில் குக் பண்ணிக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் உப்பு, ஒரு 2-3 ட்ராப் ஆயில் போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. 5 விசிலுக்கு அப்புறம் நல்லா பாயில் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா பாயில் ஆகிருக்குது. ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். இந்த மசாலாத்துக்கு தேவையான பொருள் வந்து 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்குங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்குங்க. அதில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பச்சை மிளகா, நம்ம கட் பண்ண வச்சுருந்த ஆனியனை போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆன உடனே இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட கட் பண்ண தக்காளியும் போட்டுக்குங்க. ஒரு அரை ஸ்பூனு உப்பும் 1/4 ஸ்பூனு சுகரும் போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் மூடி வைங்க. இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி, 1/4 ஸ்பூன் வந்து ஜீராப்பொடி, 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு பொடி, 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு, இந்த நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா இந்த தக்காளி வெங்காயம் கூட இதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலாலாம் வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த இந்த ராஜ்மா பருப்பையும் இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையான தண்ணியும் சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டதும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு விடுங்க. பாருங்கள், மசாலா ராஜ்மா மசாலா திக்காக நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம பாலக் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு பாலக்கு நான் வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ சுடு தண்ணியில் வந்து 1/4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிட்டு இந்த பாலக்கீரையை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கீரை ஆறுனதுடனே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகா, 4-5 பூண்டு பல், ஒரு அரை ஸ்பூனு ஜீரகத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பூரி மாவு ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூனு சுகரு, 2 டீஸ்பூனு ரவை சேர்த்துக்குங்க. இதோடையே நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பாலக்கீரையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்குறது வேண்டாம். நீங்கள் விருப்பப்பட்ட இதுக்கு கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்குங்க. 1/2 கப்பு கோதுமை மாவும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நீங்கள் தண்ணி சேர்க்குறது வேண்டாம். தேவைப்பட்ட மட்டும் சேர்த்துக்குங்க. நல்லா மாவு கெட்டியாக பிசையுங்க. சப்பாத்தி பூரி மாவு அளவுக்கு பிசையுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாச்சுன்னா கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாக நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பூரிக்கு சின்ன சின்ன உருண்டையாக மாவு சுற்றி வச்சுக்குங்க. இப்போ பூரி மாவு வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் பூரியை வந்து எண்ணெயில் விட போகிறோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக
பாலக் பூரி ரெடி ஆயிடுச்சு. பாலக் பூரி இந்த ராஜ்மா மசாலாவோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குது அப்போ இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.